ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 5ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டுல சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் 5ஆம் இடத்திலையும், மே 14ஆம் தேதி சூரியன் 6ஆம் இடத்திலையும், மே 20ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலையும், மே 24ஆம் தேதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வார்கள். அதே போல மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறார். இதான் பாத்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதத்திலிருந்து சஞ்சாரம் செய்கிறார். அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதியாக மட்டுமல்லாமல் 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அப்ப 4ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வீட்டுல இருந்து அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் பாருங்க சூரியனோட இருப்பதனால நல்ல நிர்வாக திறமை இருக்கும், அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், அரசியல் மூலம் ஆதாயம் கிடைக்கும், கௌரவ பதவிகள் தேடி வரும், தலைமை பொறுப்புகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரா அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் உச்சம் பெற்ற சூரியனோடு இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும், நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது உயர்ந்த பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல உஷ்ணமான பொருட்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், சூடான பொருட்கள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல உங்க ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் கோணமேறி வலுவா 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சுப செலவுகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் அது சிறப்புங்க. போலீஸ், ராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் சூரியனோடு சேர்ந்திருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல இப்ப செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 5க்கும் 12க்கும் அதிபதிங்க. செவ்வாய் யோகாதிபதி 4ஆம் இடத்துல குரு வீட்டுல இருக்கிறார், அந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப பூர்வீக சொத்து மூலம் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வாகன விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் இந்த மாதம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, விரயத்துக்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்துல ராகுவை நோக்கி பயணிக்கிறார். அப்ப வாகன விஷயத்துல விழிப்பா இருக்கணும். வண்டி வாகனத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா தாயார் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே போல ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மே மாசம் 31 தேதிக்கு பிறகு உயர்கல்வி அப்ளை பண்ணுவது நல்லது. அதே போல பெரிய முதலீடுகள் விஷயத்துல கவனமா இருக்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம். மே 31ஆம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா விரயத்துக்குடைய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு நோக்கி பயணிக்கிறதுனால பெரிய முதலீடுகள் விஷயத்துல விழிப்பா இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம். அதே செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போறாரு, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ஷ்டங்கள் செவ்வாயால உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். மே மாசம் 20ஆம் தேதி வரையும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதிங்க. அதே போல லாபத்துக்குடைய சுக்கிரன் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால லாபத்துக்கு குறைவு இருக்காதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப சுக்கிரன் பொதுவா ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பெரிய சிறப்பு. இப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் எந்த நாட்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாசம் 20 தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானோட சுக்கிர பகவானும் சேர்க்கை பெறுகிறார். அதாவது 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்ப மே மாதம் 20 தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாசம் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். அதாவது ஆறு, ஏரி, குளம், குட்டை, நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது, கடல்ல குளிக்கிறது, இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா
வாகன விஷயத்துல விழிப்பா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்கு. அதே போல 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருந்து அந்த 6ஆம் அதிபதியே பாத்தீங்கன்னா மே மாசம் 20 தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல அமர்வதனால வாகன விஷயத்துல கவனமா இருக்கணும். சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வருங்க, கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா சுலப கடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இந்த மாதம். அப்ப 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்த பிறகு மே மாசம் 20 தேதி பிறகு உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில நிறைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 5ஆம் இடத்துல இருப்பது நல்லதுதான். நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செய்வீங்க. அதே சூரியன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. சூரியன் 6ஆம் இடத்துல என்னைக்குமே கோச்சாரத்துல நல்ல ஒரு பலமான ஒரு யோகத்தை செய்யும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியத்தை கூட்டும், நீங்க செய்கின்ற தொழில வளர்ச்சியை கூட்டும். அப்ப சூரியனுக்கு 6ஆம் இடம் சிறப்பான இடம் தாங்க. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும். நல்ல ஒரு நிர்வாக திறமைங்கிறது இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க செய்கின்ற தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் பார்க்க முடியும். அதே போல வயதானவர்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்க இந்த மாதம். மாணவ மாணவிகள் இந்த நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணும் இந்த மே மாதத்துல தனுசு ராசியில பிறந்தவர்கள். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகள்ல சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 12, 13, 14 இந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திராஷ்டம தினங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்கள்ல பாதிப்படைவோம். அந்த நாட்கள்ல தாங்க பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனாலதான் சந்திராஷ்டம தினங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல வண்டி வாகனத்துல செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகள்ல பண வரவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் 2, 3, மே 9, 10, 11, 12, அதே போல மே 19, 20, 21, 22, மே 27, 26, மே 30, 31 இந்த தேதிகள்ல நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.